இப்ப நீங்க அநேகமா குடுப்பு எடுத்திருக்கீங்க, உங்களோட ஹபாய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹபாய கொஞ்சம் ஃபேனா போடுங்க. நான் எல்லாம் பயன்ல சொல்றேன், ஹபாய கொஞ்சம் லூசா போடுங்க, ஹபாய கொஞ்சம் மறுவாதியா போடுங்க. ஏன் ஹபாய் போட்டுருந்தா கொஞ்சம் யோசிங்க. நாங்க ஏன் கழுத்தை முடுக்கிறோம் என்றா ஆம்பளைல அவுரத்தை மறைக்கிறதுக்கு, ஏன் தொப்பி போடுறோம் என்றா தலையை மறைக்கிறதுக்கு. நீங்க ஏன் முந்தாணி போட்டீங்க? நாங்க கேட்க தேவையில்லை. நீங்க ஏன் முந்தாணி போட்டீங்க? ஹிந்து சகோதரிகளும் ஷல்வார் உடுக்கிறாங்க, எங்கட சகோதரிகளும் ஷல்வார் உடுக்கிறாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சோழவ புயல் முந்தாணி போடுவாங்க. ஏன் போடுவாங்க? மேலும் தோலும் மறையணும், தலையும் நெஞ்சும் மறையணும். இதுக்கு தானே முந்தாணி போட்டது. இதுக்குத்தான் முஸ்லீம்கள் முந்தாணி போடுற. அந்நிய பெண்கள் சாரி உடுத்தா தோல்ல போட்டுவாங்க. எங்கட முஸ்லிம் பெண்கள் சாரி உடுத்தா தலையை சுத்தி போடுவாங்க. என்ன காரணம்? தலையும் நெஞ்சும் மறையணும். இதுதான் காரணம். நீங்க ஹபாய் உடுத்ததும் எதற்காக வேண்டி? தோல் நல்ல லூசா வந்துட்டு பருதாவை போட்ட சரி, நெஞ்சு மேலெல்லாம் மறைஞ்சாச்சு, முந்தாணி மாதிரி கலந்து கலந்து இருக்காது, முக்காடு மாதிரி கலந்து கலந்து இருக்காதுன்னு தான் போட்டோம். ஆனா இன்னைக்கு ஹபாய் எப்படி ஆகிடுச்சு? ஹபாய் எப்படி ஆகிடுச்சு? ஹபாய் ஆகிக்கிற நிலைமைய செல்றதுக்கே அசிங்கமாயிடுச்சு. ஹபாய் இப்ப பொம்பளையில் உடுக்கிற எப்படி தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு காலுக்கு ஷாக்ஸ் போடுற மாதிரி, சப்பாத் போடுற மாதிரி டக்குனு ஷாக்ஸ போடுறா வச்சு இழுத்துதான் போடுற இல்லையா? ஷாக்ஸ் டைட்டா தானே வரும். கால் சைஸ் இவ்வளவு பெரிய ஷாக்ஸ் போடுவீங்களா யாராவது? இல்ல. ஷாக்ஸ் எப்படி போட்ட? கால் சைஸ் இழுத்து போட்டா சீனி விரல், நடு விரல், பெரும் விரல் எல்லாத்தையும் அச்சியும் அப்படியே விளக்கும். இதுதான் ஷாக்ஸ் போடுறேன். இன்னைக்கு எங்கட பொங்கல் ஹபாய் வாங்குற ஷாக்ஸ் வாங்குற சைஸுக்கு மேடம் ஷோல்டர் 28 வாங்குற ஹபாயில ஷோல்டர் வந்து 24. 4 பேர் போட்டு இழுத்துதான் போடுறோம் தெரியாது. போட்டா பெலூன்ல தண்ணி நிறைச்சமா இருக்கிறது. அங்கல போ மேலா, இதுல போ மேலா, பெலூன்ல தண்ணி நிறைச்ச கட 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 ஆட்டுங்க. அது மாதிரிதான் மேடம் போறேன். ஏ ஹபாய், நாங்க ஹபாய் உடுத்திக்கிறோம். இது ஹபாய், இது லாபாய். இது ஹபாய் இல்ல, இது ஹபாய் இல்ல. ஹபாய் ஏன் உடுத்தன்னு இல்லைங்க, கருப்புல போத்திட்டா மட்டும் ஹபாய் இல்ல. அதுதான் ஸ்பெஷல் போல ஆமிக்காரனு கருப்புல உடுத்திக்கிறாங்க. கிரீஷாக்காவும் கருப்பு தான் உடுத்த. கருப்புல போத்தினது ஹபாய் இல்ல. உங்களோட ஹபாய் அவுரத்தை மறைக்குதான்னு பாருங்க. ஹபாய் போட்டாங்க பொங்கலே, பருதா போட்டாங்க. பார்த்தாங்க பருதா போட்டா வந்து எங்களை பாக்குறோமா இல்லையா? ஹபாய விட்டா 10,000 7,000. என்னடி எவ்வளவு ஹபாய்? 7,000. ஒர்க் ஒன்றுமே விளங்குது இல்ல இல்லையா? நோமலா இல்ல, ஹபாயோட ஒர்க் மேலதான் இருக்குது. அப்ப இந்த பருதாவை கழிச்சிட்டோம். இவ்வளவு நல்ல பருதா ஹபாய போட்டு நோமல் பருதமா இல்லையா? இப்ப பாக்குற கஷ்டப்பட்ட 7,000 ஹபாய வாங்கிட்டு பருதாவால போடுவாங்க. டக்குன்னு பருதாவை அப்படியே கட்டியாக்கி என்ன போட்டுற ஹிஜாப் கொஞ்சம் மேல வச்சு. இப்ப இன்னொரு வாசி பாக்குற நல்ல ஹபாய் வந்து வாங்கிக்கிறது இல்லையா? எவ்வளவு கெடுத்த 10,000 மட்டும் வருது. சரியா விளங்குது இல்ல டிசைன். இதை போட்டுக்கூட மத்த இஸ்காப் எத்தனை போட்டு கூட நல்ல ஹபாய் விளங்குவேன். நீ எவ்வளவு பசங்க ஆயிக்கிறாய் நல்லா ஏற்றி விட்டுற. ஏற்றிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க ராஜா, ஆம்பளை பிள்ளைகளைக்கோங்க. ஆம்பளைகளுக்கு மைனா, கீ, கொக்கு, நீ பூ மாட்டிட்ட நாங்க நம்புவோமா? யாராவது பப்புள் மாசத்துல ஏத்தாம போக முடியாது. அப்படித்தானே? பொங்கலிட்ட பேசு மானே மைனே கோயிலேட்டு பசிங்கிறார். அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிற. புகழ்ந்தா முடிச்சு வேதி ஒன்று சாதிக்கிறேன். இது இயற்கை. கூட்டத்திலே பக்கத்து மாடு வந்தாச்சு. இதே மாதிரி ஹபாய் உடுத்த சரி சகோதரிகள் தெளிவா விளங்குங்க. ஒரு பழைய காலத்து பழமொழி சொல்லுவாங்க, விபச்சாரிகளுக்கு அழகு கூட இருக்கு. ஆனா அந்த அழகு வந்து மறுவாதியான அழகு இல்லை, அது காம அழகு. பொம்பளை வந்து உரிக்க உரிக்க அழகுதான். அந்த அந்த அழகு உண்மையான அழகு இல்ல, அது ஜினாவுடைய அழகு. அது விபச்சாரிகளுக்கு நரகவாதிகளுக்குள்ள அழகு. ஒரு பொம்பளை எவ்வளவு குறைக்கிறாவோ அவளுக்கு பசுவான். நல்லவன் சொல்ல மாட்டான், காம வெறியர்கள் தான் சொல்லுவாங்க. என்ன ஆச்சு? இப்போ உங்களுக்கு இப்படி போட்ட ஆகுன்னு இப்ப ஹிஜாப் ஆகிச்சு, அதுக்கப்புறம் இஸ்காப் ஆகிச்சு. இப்ப வார ஹபாய் வாரது துபாயில இருந்து இல்லையா? இப்ப இந்த ஹபாய் ஃப்ரம் துபாய். அவன் கொலர்ல எல்லாம் வேஸ்ட் பண்ணி விட்டான். இப்ப இவ யோசிக்கிற 15-20,000 ஹபாய வாங்கி போட்டுட்டு ஓக் சரியா விலை காட்டு எவ்வளவு ஆச்சுங்க. என்ன செய்வோம்? 2 சம்சப்பட்டி அடிப்போம் தலையில இருக்கிற. இப்ப போடுற ஹபாய் அது பருந்தா சம்சப்பட்டி நோம்புல அனுப்பாங்க. என்ன பேர் சொல்றதா? சப்தப்பட்டி பேர் ஒன்று இல்லையா? அது பாண்டா. அதுதான் செய்யல.
சகோதரிய தாய்மார்களே, இந்த பர்தா தான் நூறலியால மரக்கரை தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிற ஐயாவுக்கு